மதுரை செல்வதற்காக நீலாங்கரை வீட்டிலிருந்து தவிக தலைவர் விஜய் புறப்பட்டார். மறுபுறம் மதுரை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க கோரி ஏராளமான விஜய் ரசிகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்போம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இந்த இரண்டு இடங்களிலும் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க கோரி காவல்துறையுடன் முற்றுகையிட்டு தாவேகா தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். 14 வருடங்களுக்கு பிறகு இன்று நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் மதுரை வருகிறார். அதாவது வேலாயுதம் ஆடியோ லான்ச்சை மதுரையில் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து நண்பன் போன்ற தியேட்டரில் விசிட்ட போது மதுரைக்கு வந்திருந்தார் விஜய். அதற்கு அடுத்து மதுரை பக்கம் அவர் வரவே இல்லை. இந்நிலையில் 16 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் மதுரைக்கு வந்து தனது தாவேகா தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்க்க இருக்கிறார். அதாவது விஜயின் இறுதி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பு வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் தாண்டிக்குடியில் நடைபெற உள்ள படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மாலை 4:20 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வர உள்ளார். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து இங்கு ரசிகர்களை அம்பேத்கர் சிலை அருகே அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு தனது தொண்டர்களிடம் ரசிகர்களிடம் விஜய் கையசைத்து அவர்களிடம் பேசுவார், சில வார்த்தைகள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே மதுரை விமான நிலையத்தில் தாவேகா ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர். காலை 5 மணியிலிருந்தே மதுரை விமான நிலையத்தில் வெகுவாக விஜய் ரசிகர்கள் திரண்டனர். அப்போது காவல்துறையினருடன் பேசி அவர்களை கலைந்து போக சொல்லி அனுப்பி வைத்தனர். ஆனாலும் அவர்கள் சாலையில் அங்கங்கே நின்று கொண்டு இங்கே உணர்ந்தாமல் பலர் இங்கு கூடியுள்ளனர். இந்நிலையில் தற்போது வரை இங்கு 2000-3000க்கும் அதிகமான ரசிகர்கள் திரண்டுள்ளனர். தற்போது விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்டுள்ளார். 4:20 மணி அளவில் அவர் வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜய் ரசிகர்கள் விமான நிலையத்திற்குள், அதாவது கோவை சென்ற போது அங்கு விமான நிலைய வளாகத்திற்குள் விஜய் ரசிகர்களையும் தாவேகா தொண்டர்களையும் அனுமதித்தனர். அப்போது அவர் அங்கு உற்சாகமாக அவர்களுடன் கலந்துரையாடின சில வார்த்தைகள். இந்நிலையில் தற்போதும் எங்களை அவ்வாறு அனுமதிக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் கோஷங்களை எழுப்பி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த போது காவல்துறையினருக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் சில தள்ளுமுள்ளும் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் சமரசம் பேசி அவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டுள்ளதால் காவல்துறையினரும் அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நுழைவாயிலில் அவர்கள் திரண்டுள்ளதால் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும் வாகனங்களை காவல்துறையினர் மாற்றுப்பாதையில் அனுப்பி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிறிஸ்டோபர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.